காரியங்கள் அவருடைய விருப்பங்கள் அல்ல. ஒருவேளை உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளலாம். அநேகர் கேட்கிற கேள்வி, நான் என்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை தவறுகள் செய்தாலும் ஆண்டவர் என்னை கண்டிக்கவில்லையே, ஆண்டவர் தண்டிக்கவில்லையே, என்னை இன்னும் ஆசீர்வதித்திருக்கிறாரே என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு தேவ மனிதனாகிய பாஸ்டர் ஜீவானந்த் அவர்கள் சொன்னதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கசாப் கடைக்கு போற ஆடு எப்பவுமே புஷ்டியா இருக்கும் என்று அவர் சொன்னதை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, அதாவது கொல்லப்படுகிற ஆடு, கடைக்கு போகப்படுகிற ஆடு எப்பொழுதுமே அது புஷ்டியா இருக்கும். காரணம் என்னவென்றால் அது இன்னும் சற்று நேரத்தில் கொல்லப்பட போகிறது. நாளிலே உன்னுடைய வளர்ச்சிகள் நல்லது, உன் வாழ்க்கை நல்லது, உன் ஆசீர்வாதங்கள் நல்லது. ஆனால் அதைவிட தேவனுடைய அங்கீகாரங்கள் மிக முக்கியமானது. இன்றைக்கு ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிற செய்திகள் ஏராளம், ஆனால் அங்கீகாரத்தை குறித்து பேசுகிற செய்திகள் மிக குறைவு. ஆண்டவர் தம்முடைய தூக்குநூலை ஏன் கையில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உன் வாழ்க்கையை வடிவமைக்கும்படியாக, உன் வாழ்க்கையை இன்னும் பெருக பண்ணும்படியாக, டு டெவலப் and to design. அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய், அவர் விரும்புகிற ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாய் உன்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாளிலே என் செய்தியை நான் சொல்கிறேன். எதை அடிப்படையாய் கொண்டு செய்கிறார்? வார்த்தையை மையமாய் கொண்டு. இன்றைக்கு வசனத்தை மையமாய் கொண்டு வாழ்கிற மக்கள் கொஞ்சம் பேர். உணர்ச்சிகளை மையமாய் கொண்டு, வரங்களை மையமாய் கொண்டு, யூகங்களை மையமாய் கொண்டு, அறிவு, திறமை, தாளந்துகள், அதை செய்தேன் இதை செய்தேன் என்று அதை சொல்லி சொல்லி அதன் மேல் தங்கள் வாழ்க்கை கட்டுகிற மக்கள் ஏராளம். அன்பானவர்களே, ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த கால அனுபவங்கள் நிகழ்காலத்திற்கு பயன்படாது. அதை சாதித்தேன் இதை சாதித்தேன் நல்லது, ஆனால் நிகழ்காலத்திலே கடந்த கால அனுபவங்களை வைத்து வாழ்வீரானால் உங்கள் வாழ்க்கை மிக பரிதாபமாய் முடியும். சிம்சோன் கடந்த கால அனுபவங்களை நம்பி வாழ்ந்தான். நிகழ்காலத்திலே அவனை பிரித்து வரும்போது அவன் சொன்ன வார்த்தை, எப்போதும் போல இப்போதும் உதறி போட்டு போவேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2 இந்த வார்த்தை இருக்கிறது. இந்நாளிலே நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் கையிலே நீ அளவிடப்படுகிறாய். உன் வாழ்க்கையை அளவிடுகிறார், உன்னுடைய ஊழியத்தை அளவிடுகிறார், உன் குடும்பத்தை அளவிடுகிறார், உன் அந்தரங்கத்தை அளவிடுகிறார். ஆண்டவருக்காக நீ செய்கிற சின்ன சின்ன அர்ப்பணங்கள், சின்ன சின்ன தியாகங்களை கர்த்தர் பார்க்கிறார். 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவைகளை தொகையிடுகிறார். பவுலடியான் சொல்லுகிறான், உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே ஒருவேளை சோர்ந்து போய், அங்கீகாரம் இல்லாமல், ஒருவேளை உங்களை பாராட்டாமல் இருக்கலாம், உங்கள் ஊழியன் உங்களை பாராட்டாமல் இருக்கலாம், உங்கள் ஸ்தாபனங்கள் உங்களை பாராட்டாமல் இருக்கலாம், உலகம் உங்களை பாராட்டாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகம் உங்களை பாராட்டுகிறது. அவர் கரத்திலே ஒரு தூக்குநூல் இருக்கிறது. அது உங்களையும் என்னையும் அளந்து பார்க்கிறது. ஆண்டவருக்காக நான் செய்தது, நான் செய்து கொண்டிருக்கிறது, செய்ய போகிற ஒவ்வொன்றையும் அவர் அளக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவது போல, நீங்களும் நானும் அவனவன் செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் தக்க பலனை அடைவோம் என்று நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பாக நிற்போம். அன்றைக்கு இந்த தூக்குநூல் பேசும். அந்த தூக்குநூல் அவர் கரத்தில் இருக்கிறது. எதை வைத்து அளக்கிறார்? உன் காணிக்கை வைத்து அல்ல, உன் ஜபங்களை வைத்து அல்ல, உன்னுடைய புண்ணியங்களை வைத்து அல்ல. இந்த வேத பிரமாணத்தின்படி உன் வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? அன்பானவர்களே, இன்றைய மக்களுக்கு வாழ்க்கைக்கும் இந்த வேத வசனங்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. There's a gap between the Christian talk and the Christian walk. வசனத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி. காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, வசனத்தை சரியாய் படிக்காத ஒரு நிலை. காரணம் என்னவென்றால், உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, பரவசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனாலும் வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்காத எந்த ஊழியமும், வார்த்தையை முக்கியம் கொடுக்காத எந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் நிலை பெற்றதில்லை. இந்த நாளிலே எல்லா ஆலயங்களிலுமே பரவசங்களுக்கு முதலிடம், பாடல்களுக்கு முதலிடம், இசைகளுக்கு முதலிடம், இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தோற்றங்களுக்கு முதலிடம். இவையெல்லாம் நல்லது, ஆனால் வார்த்தை மேலானது. ஏனென்றால் அவர் வார்த்தையை கொண்டு தான்
அளக்கிறார். இந்த நாளிலே தேவனுடைய மதிப்பீட்டிலே உங்களுடைய மதிப்பெண் என்ன என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவர் கையிலே அவர் தூக்கு நூலை வைத்திருக்கிறார். அந்த தூக்கு நூலை யாரை அளக்கிறாராம்? 8ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தை அவர் அளக்கிறார். பாவிகளை தேவன் அளப்பதில்லை, பசுத்தவான்களை அளக்கிறார். இந்த நாளிலே அவர் அளக்கும் போது நம்முடைய மதிப்பீடு சரியாய் ஒன்றாய் அமைய நாம் ஜெபிப்போம், அதற்கென்று அர்ப்பணிப்போம். வார்த்தையை கொண்டு வாழ்வோம், வார்த்தையை மையமாய் கொண்டு வாழ்வோம், வார்த்தையை தேவ மையத்தில் வைப்போம், உணர்ச்சிகளை விளிம்பிலே வைப்போம். தேவனுடைய மதிப்பீட்டிலே நாம் உயர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களை மதிப்பிடுகிற ஒரு கர்த்தர், அளந்து பார்க்கிற ஒரு கர்த்தர். ஆண்டவரே, உலகத்தின் மதிப்பீடு எங்களுக்கு தேவையில்லை, உம்முடைய மதிப்பீட்டு மட்டுமே எங்களுக்கு முக்கியமானது. அந்த மதிப்பீட்டில் நாங்கள் சிறந்தவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க, ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலேயும் ஆண்டவரே ஒரு உற்சாகத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். உலகம் எங்களை பாராட்டுகிறதோ இல்லையோ, பரலோகம் எங்களை பாராட்டுகிறது. அந்த பரலோக பாராட்டுகளுக்கு நாங்கள் தகுதியாய் வாழ எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில ஒருவேளை நீங்கள் சோர்வாய் உட்கார்ந்திருக்கிறீர்களோ, மனம் உடைந்து போய் வேதனையோடு கூட அமர்ந்திருக்கிறீர்களோ, என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறீர்கள். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே என்கிற இந்த பாடலை பாடும் பொழுது தேவனுடைய ஆறுதலின் பிரசன்னம் உங்களை நிரப்பும். உற்சாகத்தினால் நிரம்புவீர்கள். தேவ சந்தோஷம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளும். என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்க. come on, கர்த்தரை பாடி துதி. பிரைஸ் தி லார்ட். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. எஸ், ஆமென். எழுந்து பாடு, உற்சாகமாய் பாடு, கரம் தட்டி பாடு. தேவநாமம் மகிமைப்படும். சோர்வின் ஆவிகள் கடந்து போகும். சோர்ந்து போகாதே என் நண்பரே, மரம் துவண்டு போகாதே என் பெரியனே. சோர்ந்து போகாதே என் நண்பரே, மரம் துவண்டு போகாதே என் பிரியனே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பரே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பரே. கரங்களை தட்டி ஆத்மநேசரின் முன் செல்கையிலே நான் எதற்குமே அஞ்சினேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற தேவன் உண்டு. நல்ல கரம் தட்டி கர்த்தரை பாடலாம். பிரைஸ் தி லார்ட். ஆத்மநேசரின் செல்கையில் நான் என்றுமே அஞ்சினேன். ஆத்மநேசரின் செல்கையில் நான் என்றுமே அஞ்சினேன். எந்த கரம் பிடித்து மகிமைதனில் என்னை தினமும் நடத்துவார். எந்த கரம் பிடித்து மகிமைதனில் என்னை தினமும் நடத்துவார். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பரே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பரே. நண்பர் உன்னை கைவிட்டார்களோ, சொந்தங்கள் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார்களோ, கவலைப்படாதே. ஒரு தாயை போல உன்னை தேற்றுகிறவர், ஒரு தகப்பனை போல உன்னை அணைக்கிறவர், ஒரு நல்ல நண்பனாய் நம்மை நோக்கோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தெய்வம் உண்டு. அவரை பார்த்து சொல்ல போகிறோம், நீ நல்ல நண்பனையா, நீ நல்ல தகப்பன் ஆண்டவரே. பாருங்கள், சொல்லுங்க. எஸ்,
வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இன்றைய மனிதன் சந்தோஷத்தை தேடி எங்கெங்கோ ஓடுகிறான், உலகத்தின் பல இடங்களுக்கு. அதற்காக எல்லாவற்றையும் செலவு பண்ணுகிறான். தன் பணத்தையும் தன் நேரத்தையும் எல்லாவற்றையும் செலவு பண்ணுகிறான். சந்தோஷம் பல நிலைகளில் வருகிறது. ஒன்று தேவனால் வருகிற சந்தோஷம், இன்னொன்று உலகத்தால் வரும் சந்தோஷம். தேவனால் வருகிற சந்தோஷம் நிரந்தரமானது, உலகத்தால் வரும் சந்தோஷம் தற்காலிகமானது. சந்தோஷம் என்ற வார்த்தையே அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால் சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. ஹாப்பினஸ் என்ற வார்த்தை ஹாப்பனிங்ஸ் என்ற வார்த்தையில் இருந்து வந்தது. அப்படியானால் ஹாப்பனிங்ஸ் மாறும்போது ஹாப்பினஸும் மாறிவிடுகிறது. சம்பவங்கள் மாறும்போது சந்தோஷம் மாறிவிடுகிறது. இன்றைய மனிதன் தான் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறான். சந்தோஷத்திற்காக செய்கிறேன், என்னுடைய நிம்மதிக்காக செய்கிறேன். ஏன் குடிக்கிறான் என்று கேட்டால், நான் அதிகமாக உழைக்கிறேன் எனவே குடிக்கிறேன். ஒவ்வொரு காரணங்களை சொல்லுகிறான். ஆனால் அந்த சந்தோஷம் அவர் நிலைத்திருக்கிறதா? வாலிபர்கள் தவறான வாழ்க்கை, தவறான காரியங்கள், தவறான உறவுகள். அன்பானவர்களே, அதில் முடிவு என்ன? துன்பம். எந்த ஒரு பாவமும் செய்யும் போது இன்பம், செய்து முடிந்த பிறகு அது மிகப்பெரிய துன்பம். செய்யும் போது நம்ம அறியாத ஒரு பரவசம், செய்து முடித்த பிறகு நம் அறியாத ஒரு குற்ற உணர்வு. அது ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் அது அவனை தூங்க விடாது, அவனை நிம்மதி தராது, அவனை அது புரட்டி போட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் தருகிற சந்தோஷம் நிரந்தரமானது, நித்தியமானது, அது நீடித்த ஒன்று. அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே யோவான் சுவிசேஷத்தில் இருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், ஜெபம் என்றாலே ஒன்றை பெற்றுக்கொள்வது, ஜெபம் என்றாலே என்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படுவது, ஜெபம் என்றாலே என் ஆசைகள் நிவர்த்தியாவது அல்ல. அன்பானவர்களே, அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஜெபிக்கிற நேரங்களில் திரும்ப சொல்லுகிறேன், தேவைக்காக தேவன் அல்ல, அவருடைய சமூகத்துக்காகத்தான் தேவன். தேவைக்காக தேவன் அல்ல, அவருடைய உறவுக்காகத்தான் தேவன். ஒரு காலத்தில் தேவைக்காக தேவனை தேடினோம். இன்றைக்கு ஆண்டவர் தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஒருவேளை அன்பானவர்களே, இன்னைக்கு தேவைகள் இல்லாவிட்டாலும் தேவன் மிக முக்கிய தேவை. இந்த உலகத்தில் மக்களுடைய அன்றாட காரியங்கள் எல்லாமே தேவைகள் தேவைகள். காலை எழுந்தது முதல் இரவு வரை மக்களுக்கு பலவிதமான தேவைகள் ஒரு நாளும் மனிதனை திருப்திப்படுத்துவதில்லை. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், want went after want. அதாவது தேவை எப்பொழுதுமே இன்னொரு தேவையை தான் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனை தேடுகிற மக்கள் குறைவு, தேவைகளுக்காக தேவனை தேடுகிற மக்கள் ஏராளம். ஒன்றை சொல்லுகிறேன், இந்த நாளிலே அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் தேவைகளை தருகிறாரோ இல்லையோ, தேவ சமூகத்தை நீங்கள் போகும்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் கேட்ட காரியங்கள் ஒருவேளை கிடைக்காமல் இருக்கலாம், நீங்கள் கேட்ட காரியங்கள் நீங்கள் கேட்டது போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் வேறொன்றை கொடுக்கிறார். அதுதான் நீங்கள் கேட்ட காரியங்களுக்கு பதில். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் கேட்டது போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஒன்றை தருகிறாரே, அதுவே சரியான பதில். அது மட்டுமே உங்கள் வாழ்க்கையிலே திருப்தியை தரும், சந்தோஷத்தை தரும். நான் சொல்லும் முதல் வார்த்தை ஜாய் இன் ஆஸ்கிங். ஆண்டவரோடு பேசுங்கள், ஆண்டவரோடு உறவாடுங்கள், ஆண்டவரோடு சம்பாஷியுங்கள். அதுவே உலகத்தில் மிகப்பெரிய சமாதானம். பதில் கிடைக்கிறதோ இல்லையோ, ஒருவேளை காரியங்களை பெற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, ஒருவேளை நீங்கள் நினைத்தது நடக்கிறதோ இல்லையோ, ஆனால் தேவனோடு பேசும்போது, தேவனோடு உறவாடும் போது, தேவனை துதிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, உங்களை அறியாத இனம் புரியாத ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை ஆட்கொள்ளும் என்பதில் சந்தேகமே இல்லை. இது என்னுடைய 43 ஆண்டு கால அனுபவங்கள். இன்னொரு சொல்லுகிறேன், அதாவது ஜாய்
in obeying. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாலே ஒரு சந்தோஷம். கவனிங்கள், யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 17 வசனத்திலே, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். தமிழ் வேதாமத்திலே நீங்கள் பாக்கியவான்கள், ஆங்கில வேதாமத்திலே you will have the happiness and joy. நீங்கள் இவைகளை செய்தால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, ஒருவேளை உங்களுடைய சுயம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய அந்த பணம், உங்களுடைய புகழ், உங்களுடைய அந்தஸ்து ஒருவேளை இவளை தடை செய்யலாம். சில காரியங்களுக்கு கீழ்ப்படிய கூடாமல் உங்களை தடுத்து நிறுத்தலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு உங்களுடைய ஈகோவை பார்க்காதபடி, நான் என்கிற ஒன்றை பார்க்காதபடி, இதை நான் செய்தால் உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும், நான் இவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அவர் என்னை பற்றி எந்த அளவுக்கு தரக்குறைவாய் யோசிப்பார். இல்லை அன்பானவர்களே, when you obey you will get the joy. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடத்திலே கீழ்ப்படியும் போதே ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களிலே, ஒருவேளை அன்பானவர்களே, ஒரு பணமா இருக்கலாம், ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு பொருளா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய உணர்ச்சிகளிலே, உணர்வுகளிலே ஆண்டவர் எதையாகிலும் செய்யும்படி உங்களை தூண்டி இருக்கலாம். அதை நீங்கள் செய்து முடித்தால் 1 கோடி இன்பத்தை விட அது மேலான ஒரு இன்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தமிழ் வேதாமத்திலே சந்தோஷம் என்ற வார்த்தை இருக்கிறது, ஆங்கில வேதாமத்திலே ஜாய். இந்த ஜாய் என்ற வார்த்தையுடைய அர்த்தமே வேறு. ஜீசஸ் ஓவர் யூ, அதாவது நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் உங்கள் மேல் வந்து அமருவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் மெய்ப்பொருளாய் மாறுவார். when you obey the Lord, ஆண்டவருக்கு சின்ன சின்ன காரியங்களிலே, ஒருவேளை ஊழியத்திற்கு அழைப்பா இருக்கலாம், ஒருவேளை ஒரு ஊழியனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கலாம், ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்கள் உள்மனதிலே பேசியிருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, உலகம் தராதே, நீங்கள் இதுவரை கண்டிராதே, அதாவது சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவது நான் சொல்லுகிறேன், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள என்ன வழி? ஜாய் இன் அபைடிங். 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை சொன்னேன். திரும்ப சொல்லுகிறேன், என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் என்னிலே நிறைவாயிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், when you abide with Christ, in Christ, with Christ and for Christ, கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவுக்காய் வாழும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்குமாம். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் சொன்னேன், joy in abiding with the Lord. ஒருவேளை இதை செய்தால் உங்களுக்கு பல கோடி நன்மைகள் வரும். இதை செய்தால் மிகுந்த பெரிய நிலைக்கு நீங்கள் வரலாம். இதை செய்தால் வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படும். எல்லாம் உண்மை. ஆனால் அவைகளுக்கு பின்பு கண்ணீரும் கம்பலையும் அல்லாவிட்டால் தோல்வியும் ஏமாற்றங்களுமே உடைய வாழ்க்கையின் சொத்தாய் மாறும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோடு நிலைத்திருங்கள். வாழ்வோ தாழ்வோ, உயர்வோ, எந்த நிலையா இருந்தாலும், துன்பமோ பசியோ, ஒருவேளை மக்கள் உங்களை புகழ்கிறாரோ இல்லையோ, நீங்க எல்லாராலும் பரியாசம் பண்ணப்பட்டாலும், அதாவது abide with Jesus, இயேசுவோடு நிலைத்திருங்கள். அது மிகப்பெரிய சந்தோஷம். நான்காவதாக ஒன்றை சொல்லுகிறேன், சந்தோஷத்தை எப்படி பெற முடியும்? ஜாய் இன் லிஸ்னிங். ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள், ஆண்டுடைய வார்த்தையை படியுங்கள். ஆண்டுடைய வார்த்தையை எப்படியெல்லாம் கேட்க முடிகிறதோ, தொலைக்காட்சிகளிலே, உங்களுடைய செல்போனிலே எப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு மக்களுக்கு ஆலயத்துக்கு போக வேண்டும் என்றாலே ஒரு போர் அடிக்கிற ஒரு வாழ்க்கை, பிரசங்கம் ஒரு போர் அடிக்கிற பிரசங்கம். இல்லை அன்பானவர்களே, உங்கள் உள்மனது ஏற்றுக்கொள்வதோ இல்லையோ, அது உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மகிழ்ச்சி. 17:13 சொல்லுகிறேன், அதாவது என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி இவைகளை சொல்லுகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், என் சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாய் அடையும்படி இவைகளை சொல்லுகிறேன். அதாவது நான் சொல்லுவதை கேட்டால் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் மாறும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவதை நீங்கள் கேட்டால் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் மாறும். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களே இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பது மிக குறைவு. ஆனால் அதே வேளையிலே அவருடைய எண்ணங்கள் எல்லாம், அவருடைய ரிமோட் எல்லாம் பலவிதமான சேனல்களுக்கு
திருப்பப்படுகிறது. ஆனால் வார்த்தையை கேட்கிற மக்கள் மிக குறைவு. பேர் சொல்ல வேண்டும், அவருடைய வியாதிகள் சொல்ல வேண்டும், இவைகளையே நாடுகிற மக்கள் ஏராளம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டுமானால் நான் சொல்லுகிற இவைகளை கேளுங்கள். நீங்கள் கேட்கும் போதே உங்கள் சந்தோஷம் நிறைவாய் மாறும். கடைசியாக உன்னை சொல்ல விரும்புகிறேன், ஆண்டுடைய வார்த்தையை நம்புங்கள். உங்களுடைய வார்த்தையிலே joy in believing. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் வார்த்தை உங்களிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ. மூன்றாவது சொல்ல விரும்புவது கடைசியாக joy in believing. அன்பானவர்களே, அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவருடைய வார்த்தை விசுவாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம். முடிவாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை சொல்லுகிறேன். 5:41 வேதம்